وحنانا من لدنا وزكاة وكان تقيا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من اللسان يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹமா. என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அன்னாதம் குடும்பத்தார்கள், தோழர்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டே வருகின்றோம், நம் மீதும் உலக மக்கள் மீதும் கருணை மழை அல்லாஹ் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. அந்த கருணை மழை என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நிம்மதி இருக்காது, பொருளாதாரம் மேம்படாது, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, எதுவுமே நடைபெறாது. கை அசைவது கூட அல்லாஹ்வின் கருணை. எத்தனையோ பேர்கள் கை அசைக்காமல் முடியலங்கிறார், கண் பார்க்க முடியல, காது கேட்க முடியல, வாய் பேச முடியல, கால் நடக்க முடியல. இதெல்லாம் அல்லாஹ்வின் கருணை. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமே ஆக மாட்டேங்க, மலஞ்சலம் சரியாவே போக மாட்டேங்க, எல்லாமே அல்லாஹ்வின் கருணை. ஆகவே தான் ஒவ்வொரு ஜும்மாவிலும் பெருமானார் நபிகள் மீது ஸலவாத்து சொன்ன உடனே நாம் கேட்கக்கூடிய துஆ என்ன? யா அல்லாஹ், எங்கள் மீதும் உலகத்தார்கள் மக்கள்கள் மீதும் உன்னுடைய கருணை மழையை பொழிவாயா. ஏனென்றால் ஜும்மாவுடைய கேட்கக்கூடிய நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நேரத்திலே, ஜும்மாவுடைய நேரத்திலே, மழை பொழியக்கூடிய காலத்திலே, எல்லாம் ஒருமித்து வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவேதான் ஜும்மாவுக்கு முன்கூட்டியே நாம் வருகின்றோம். இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக, வெள்ளிக்கிழமை ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக முன்கூட்டி வர வேண்டும் என்று நாம் ஆர்வம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எல்லா வாக்கும் நமக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து 3 தடவை ஓதுறது, வெள்ளிக்கிழமை ஓதுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். வந்துருவோம், நாம் ஓடி வருகிறோம். கருணை மழை பொழிய வேண்டுமே என்று சொன்ன உடனே ஆமீன் சொல்ல ஓடோடி வருகிறோம். ஏனென்றால் அனைத்தும் கருணையில் சேர்ந்ததுதான். குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணை இன்னைக்கு இல்லையே, இல்லைன்னா பிரச்சனை இல்லாமல் ஆயிருக்குமே. பொருளாதாரம் சரியில்லையே, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் போய்விட்டதே. இருந்திருந்தால் பொருளாதாரம் மேம்பட்டிருக்குமே. வியாபாரம் ஒன்று நடக்கலையே, அல்லாஹ்வுடைய கருணை இல்லையே. இல்லை என்றால் என்னுடைய வியாபாரம் மேம்பட்டிருக்குமே. எத்தனை பேர்கள் கவலைகள். இந்த கவலை என்ற வார்த்தையை அகற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை என்ற வார்த்தை உள்ளே வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது வந்து விட்டால் நாம் உள்ளத்தில் ஒளிந்து கொண்டு ஓடோடி கொண்டிருக்கின்ற கவலைகள் எல்லாம் ஓடிவிடும். அதுக்கு இடம் இருக்காது. பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குன்னா வேற ஏதோ ஊற்ற முடியாது. வேற ஏதோ ஊற்ற முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அதே போல உடம்பு முழுவதும் அல்லாஹ்வுடைய கருணை இருந்தா எந்த ஒரு கவலை உள்ள நுழையதுக்கு இடம் இல்லை. அல்லாஹ்வோட கருணை இருக்குப்பா, இடம் இல்லைப்பா. பஸ்ஸில் எவ்வளோதான் ஏற்ற முடியும், இடம் இல்லை. ட்ரெயினில் எவ்வளோதான் ஏற்ற முடியும், இடம் இல்லை. அப்படின்னு சொல்வதை போல அல்லாஹ்வுடைய கருணை உடம்பு முழுவதும் இருக்கின்றன, மற்ற எதுக்கும் இடம் இல்லை, விலகி போகும். அந்த கருணையை பெற என்ன செய்ய வேண்டும்? நாம் முழுமையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகான முறை சொல்லி காட்டுகின்றது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது அன்றியும் நாம் நம்மிடத்தில் இருந்து இரக்க சிந்தனை
இன்னும் அவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருந்தார் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. நாம் தான் கொடுத்தோம். எப்படி? கருணையை நாம் கொடுத்தோம், பரிசுத்தத்தையும் கொடுத்தோம். கருணை வந்துச்சுன்னா நம்மளுக்கு பரிசுத்தம் வந்துருங்க. நிச்சயமா கெட்ட எண்ணங்கள்னா வராது. கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா நம்மள அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னு அர்த்தம். உண்மை தானே? அல்லாஹ்வுடைய கருணை இல்லை, ஆகவே என் மனதில் கெட்ட எண்ணங்கள் வருகின்றன. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை, என்னுடைய வாய் நிறைய பொய் நிறைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லை, மற்றவருடன் புறம் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கருணை இல்லை, மற்றவரை பற்றி கோல் ஊட்டிக் கொண்டே இருக்கின்றேன். இதெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய கருணை இருந்துச்சுன்னா தாய் தந்தையர் மீது கருணை வந்துடும். அந்த கருணையை பங்கிட்டு கொடுக்குறான் மனுஷன். அல்லாஹ்வுடைய கருணை வந்துச்சுன்னா யாருக்கு பங்கிட்டு கொடுக்குறா? தாய் தந்தையை பார்த்தோன்னே கருணையை பங்கிட்டு கொடுக்குறான். அம்மா மீது அன்பு, தம்பி மீது அன்பு, அண்ணன் மீது அன்பு, குடும்பத்தார் மீது அன்பு, அக்கம் பக்கத்து வீட்டர் மீது அன்பு, உலகத்தார் மீது அன்பு. இந்த அன்பு இல்லாம உள்ள அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னா எங்க கொடுப்பான்? உள்ள கருணையே இல்லை, எடுத்து கொடுக்க முடியாது. ஆகவே இத்தனை அல்லாஹ் என்ன சொல்றான்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, உமக்கு நாம் கருணையை வழங்கினோம், நிறைய வழங்கியிருக்கோம், நீங்க கருணையை அள்ளி அள்ளி கொடுங்க எல்லாரும், அதனால நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். சிறந்த முஸ்லிம் இவர் தான் சிறந்த முஸ்லிம். கருணையை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையை சம்பாதித்தால், அந்த கருணை நிறைந்து விட்டால் எல்லா பரக்கத்தும் நிறைந்துவிடும், எல்லா ரஹமத்தும் நிறைந்துவிடும், எல்லா ஹைரும் நிறைந்துவிடும், எல்லா ஃபௌலியத்தும் வந்துவிடும். இது முக்கிய காரணம். அடிப்படை அஸ்திவாரம் என்ன? அஸ்திவாரத்தை பலமா போடணும். அல்லாஹ்வுடைய கருணை இந்த அஸ்திவாரத்தை நம்ம பலமா போட்டுட்டோம்னா, ஒரு பக்கம் ஹைரை எழுப்பிடலாம், ஒரு பக்கம் செவரு, ஒரு பக்கம் பரக்கத்து செவரு, ஒரு பக்கம் ரஹமத்து செவரு, ஒரு பக்கம் ஆஃபியத்தான செவரு. 4 செவரை எழுப்பி வல்லவனின் ரஹமத் கருணை கொடையை கொண்டு கூரையை போட்டு நிம்மதியா வாழும். நம்ம என்ன செய்யறோம்? கருணை எங்க இருக்கு, எந்த கடையிலப்பா இருக்குதுன்னு கேட்கும். எந்த கடையில் விற்கிது கருணை? அம்மா மேல கோபம், வாப்பா மேல கோபம், பிள்ளைகள் மேல கோபம், அக்கம் பக்கத்தார மேல கோபம், நண்பர்கள் மேல கோபம், கொண்டாடி மேல கோபம். காரணம் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, கருணை இல்லை, காலியா போச்சு, அதனால எடுத்து கொடுக்க முடியல என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டினார், ரஹமத்தும் ரப்பிக்க வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி என்று சொல்லி காட்டினார். உம் இறைவனுடைய ரஹமத்தில் நின்றும் உள்ளவை என் விருப்பு வெறுப்பின்றி எந்த காரியத்தையும் நான் செய்யவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான் என்கிட்ட இருக்குது, அதனால தான் ஒரு ஆள் மேல விருப்பம், ஒரு மேல வெறுப்பு, ஒரு ஆள் வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதது என்று பாகுபடுத்தி பார்க்க முடியல. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான்பா, என்கிட்ட நிறைய கருணை இருக்குது, நான் எழுதி கொடுப்பேன் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ذَلِكَ تَعْوِيلُ مَا لَمْ تَسْتَطِعْ عَلَيْهِ صَبْرًا. எதை பற்றியும் நீர் பொறுமையா இருக்க முடியவில்லையோ, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஒரு சம்பவம் நடக்கு, பெரிய சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு கிராமத்துக்கு போறாங்க, அவங்க உதவி செய்யல, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா ஒரு செவரு இடிஞ்சு விழக்கூடிய நேரத்தில் இருக்குது, கிளிர் அலைஹிஸ்ஸலாம் நிமித்தி வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக கோபம் வந்துச்சு. ஊரே உதவி செய்யல, இந்த ஊருக்கு போய் செவரை நிமித்தி ஐயா வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்கிட்ட வரணும்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து கருணை இருக்கணும், காலியாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கருணையே காலியாக்கிடக்கூடாது. ஆகவே பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வுடைய கருணை வந்துச்சுன்னா உனக்கு பொறுமை வந்துடும். அல்லாஹ்வுடைய கருணையும் இல்லை, பொறுமையில் இப்படி போட்டு கோவப்படுறீங்களே, என்ன காரணம்? நான் விளக்கம் சொல்றேன். ذَلِكَ تَعْوِيلُ مَا لَمْ تَسْتَطِعْ عَلَيْهِ صَبْرًا. அவனோட பொறுமை இல்லை. இதன் காரணம் என்ன? அந்த செவர் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா உள்ள புதையல் வெளியே வந்துடும். உள்ள புதையல் வெளியே வந்துச்சுன்னா ஊர் மக்கள்னா கொள்ளையடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? வகான தஹ்தஹு கன்ஸல்லஹுமா வகான அபூஹுமா சாலிஹன். இந்த 2 குழந்தைக்கு சொந்தக்கார சாலியான ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு. தான் பிள்ளைக்கு உண்டான சொத்துக்களை இந்த செவருக்கடியில புதைச்சி செவரை பாதுகாப்பா எழுப்பி வல்லவனிடம் பாதுகாப்பு கேட்டு, அல்லாஹ் உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு இந்த செவரை பாதுகாப்பு துஆ கேட்டு போயிருக்காங்க.
அல்லாஹ் அந்த செவர் முழுவதும் கருணை மழையை பொழிந்து கொண்டே இருக்கின்றான். அந்த கருணையை கீழே சரிய நான் விட்டு விடுவானா? அல்லாஹ்வுடைய கருணையை கீழே சரிய நான் விட்டுவிட மாட்டேன். நிமித்தி வச்சுட்டேன். உன் கோபத்தை குப்பையில போட்டுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து உங்க கோபத்தை நான் குப்பையில போட்டுங்க. இங்க கருணை தான் முக்கியம். ஆக கருணை நம் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஆயத்துகள். அல்லாஹ் ரொம்ப பிரியப்பட்ட அந்த ஆயத்தை நான் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதெல்லாம் எனக்கு பிரியம்பா, நீங்க செஞ்ச செயல்னா எனக்கு பிரியம், மக்களுக்கு அழகான முறையில் போதிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை பாராட்டி குர்ஆன்ல அப்படியே கிட்ஸ் எடுத்து போறாங்க. நடந்த சம்பவத்திலாம் அந்த பிடிச்சமான விஷயத்தான் சேகரித்து குர்ஆன் ஆக்குனது தான். 1,00,000 நபிமார்கள் செஞ்ச செயல்களை எல்லாம் கோர்வையாக்கி அவனுக்கு பிடிச்சமான சம்பவத்தின ஒரு லைன் திருக்குறள் மாதிரி. திருக்குறள் கூட சின்ன விளக்கம் தான், ஆனா குர்ஆனோட ஆயத்து இருக்கின்ற பெருவளம் கடலில் மையை கரைக்கி எழுதி கொண்டே இருக்கான். அப்படிப்பட்ட விளக்கத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சிறந்த மனிதர்கள் என்றால் இஸ்லாம் வழிகாட்டி இப்படிதான் வழிகாட்டுகின்றது. கருணை காட்ட வேண்டும், விருப்பு வெறுப்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும், உதவிட வேண்டும், பொறுமை காத்தல் வேண்டும், இன்ப துன்பங்களில் பங்கேற்க வேண்டும், பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், இறைவனுடைய படைப்புகள் மீது அன்பு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும், பாவிகளையும் பாவம் செய்தவர்களையும் ஒதுக்கிடாமல் நேசம் காட்ட வேண்டும். அந்த பாவம் செஞ்சது யாருப்பா? நம்ம தேவை. பக்கத்தில் உள்ள சைத்தான் நம்மளை தூண்டி பாவத்தை செஞ்சு வச்சுட்டான். நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறது. ஆகவே அவன் செய்கிற செயலுக்கு நாம் எப்படி ஒதுக்கி வைப்பது? அவரிடம் சொல்லி உன்னுடைய பாவங்கள் இப்படி இருக்குப்பா, இந்த பாவத்தை நீ நிற்கிற, அதற்கடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய கருணை நிறைந்த பாவங்கள் கழுவியாச்சுன்னா, பாவம் என்ற பாத்திரத்தை கழுவியாச்சுன்னா அல்லாஹ்வுடைய கருணை உன் பாத்திரத்தில் நிறைந்துவிடும் என்று சொல்லி காட்டி அவரையும் தட்டி கொட்டு கருணை காட்டுங்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டார். ஒரு விஷயம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை பார்த்தீர்களா, எவ்வளவு கருணை உள்ளம் படைத்திருக்கின்றேன், இந்த கருணை எல்லாம் எனக்குள்ளது இல்லப்பா, அல்லாஹ் கொடுத்தது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வை கருணையோடு பார்க்கின்றேன், அவன் கருணையோடு என்னை பார்க்கின்றான். ஆகவே இந்த கருணை எனக்கு நிறைந்து விட்டது. நீங்கள் அல்லாஹ்வை கருணை கொண்டு பார்க்கவில்லை, ஆகவே உங்கள் உள்ளத்திலே கருணை நிறையவில்லை என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறை தெளிவுபடுத்துகின்றார். அதோடு மட்டுமல்ல, நபிமார்களுக்கு எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த கருணையை கொடுத்து தான் இருக்கான். ஆகவே தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டினா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவரை சொல்லி காட்டுறா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டுறா, இப்படி வரிசையா சொல்லிடும். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை வரை சொல்லி காட்டிகிட்டே இருக்கும். ஏனென்றால் என்னுடைய கருணை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. கருணை இல்லைன்னா மனுஷனால நடக்க முடியாது. கருணை எடுத்துட்டானா போய் அடக்க வேண்டியதுதான். உயிர் இருப்பதும் கருணை தான். உயிர் இருப்பதும் நம் உடல் இயங்குவதும் அல்லாஹ்வுடைய கருணை. அந்த கருணை போயிடுச்சுன்னா அது உயிரோட போயிடும். நம்ம போய் அடைக்குவாங்க. ஆள் சரியில்லைப்பா, போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, அடக்குன்ட்டுவாங்க. ஆக அந்த கருணை நமக்கு வேண்டும் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். வபர்ரா பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அசியா என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். தம் பெற்றோருக்கு நன்றி காட்டுவது ஒரு கருணை தான். தம் பெற்றோருக்கு நன்றி செய்பவராகவும் பெருமை அடிக்காதவர்களாகவும் அவர்களுக்கு மாறு செய்யாதவர்களும் என்னை படைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி பெருமையாக கொள்ளு. அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான்பா, பெற்றோருக்கு கருணை காட்டு, பெருமை அடிக்காத, வேற எந்த ஒரு செயலையும் பாவமான செயலும் செய்யாதுன்ட்டு அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டதுனால அல்லாஹ்வுடைய கருணை நிறைஞ்சிருக்கின்ற யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மற்றொரு விஷயமாக வர்ரம்பி வாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷக்கியா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார். என் தாயின் கடமையை நிறைவேற்றுவனாக என்னை ஆக்கியிருக்கான். என் தாயின் கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவனை என்னை ஆக்கிட்டான். அவனுக்கு எல்லாம் போதும். மேலும் என்னை முரணனா ஆக்கல, என்னை ஒரு ரவுடியாக்கல, துர்பாக்கிய முடியவனாக என்னை ஆக்காம இருந்தானே அவனுக்கு எல்லாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் போன்றான். எனக்கு கருணை எப்படி வந்துச்சு தெரியுமா? இல்லைன்னா நான் முரணனா இருப்பேன், ரவுடியா இருப்பேன். எனக்கு அல்லாஹ்வுடைய கருணை நிறைந்ததின் காரணமாக நான் இவ்வளவு இரக்கம் உள்ளவனாக,
மக்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி காட்டினார். ஒரு கிராமவாசி பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். கரடு முரடான ஒரு துண்டு எடுத்து ரசூலுல்லாஹ் கழுத்தில் போட்டு அந்த முறுக்கி, யா முஹம்மதே, இவ்வளவு தானியங்கள் கிடைக்கின்றன, இவ்வளவு சொத்துக்கள் கிடைக்கின்றன, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு காசா, அம்மா வீட்டு வழியில் வந்த காசா? எவ்வளவு ஒரு அனாச்சாரமான ஒரு வார்த்தை. இப்படி கேட்கிற, எப்படி தொண்டை கழுத்தில் போட்டு முறுக்கிக்கிட்டு கேட்கிற. பெருமானார் ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்க, சிரிப்பு சிரிக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள்னா வாழை உரி வெட்டதுக்கு வந்துடுறாங்க, அடைக்கிட்டாங்க. நீ அமைதியா, இது என்னுடைய குழந்தை, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா வேணும் உனக்கு? எனக்கு அந்த தானியங்கள் வேண்டும். சரி, இந்த எடுத்துக்கோ. போதுமா? பத்தாது, வேற என்ன வேணும்? இந்த கோதுமையில் கொஞ்சம் தாங்க, எடுத்துக்கோ. போதுமா? பத்தாது, வேற என்ன வேணும்? ஆடையில் கொஞ்சம் தாங்க. போதுமா? போதும். என மன திருப்தி அளவுக்கு நீங்கள் வாரி வழங்கிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கருணை மழை பொழிவானாக என்று அந்த மனிதர் சொல்லிக்கார். ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், அந்த மனிதர் கிராமவாசிக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு முதலாளி ஒட்டகத்தை தொலைத்து விட்டார். மக்கள் எல்லாம் அந்த நாங்க பிடிச்சு தாரான்ட்டு வேகமா ஓடி போய் ஒட்டகத்தை விரட்டி அடிக்கிறாங்க. அது கோபம் கொண்டு பயந்து விரண்டு எங்கெங்கோ ஓடு. அப்பா, நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் போதும், நான் பாதியா ஒட்டகத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அந்த எஜமான், இந்த ஒட்டகத்தினுடைய எஜமான் கையில் ஒரு புல்கட்டோடு மெதுவா வந்து அவர் பாசையில பேசி ஒட்டகத்தை வர வச்சு புல்லை கொடுத்து முதுவை தடவி, நான் தான்ப்பா வந்திருக்கேன், உன் எஜமான் தான் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இதுதான் எனக்கும் கிராமவாசிகளோட வித்தியாசம். உங்கள்ட்ட விட்டுட்டா என்ன செய்வீங்க? அடிச்சு, ரசூலுல்லாஹ் பார்த்து இப்படியா சொன்னீங்க, பாப்பா வீட்டு சொத்து அம்மா வீட்டு சொத்து கேட்குறீங்க, பின்ன அப்படின்னு அடிச்சு துவச்சிருவீங்க. எங்க ரசூலுல்லாஹ் பார்த்து கழுத்தை துண்டை போட்டா முறுக்கி கேட்குறீங்க, அடிச்சு கொண்டே போடும். நான் எப்படி இந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்து புல்லை கொடுத்து எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ அப்படி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். என்றால் கருணை மழை, அல்லாஹ்விடம் உள்ள கருணை மழை என்னிடம் இறங்கி கொண்டிருக்கிறது. காரணம், நான் அல்லாஹ் மீது கருணையாக பார்க்கின்றேன். அவன் கொடுத்த நியமத்துகளை கருணையோடு நான் நோக்கி நோக்குகின்றேன். யா அல்லாஹ், என் கண்களை கொடுத்தாயே உன் கருணைதானே, என் கரங்களை கொடுத்தாயே உன் கருணைதானே, என் காதுகளை கொடுத்தாயே உன் கருணைதானே, எனக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்தாயே, கல்வியை கொடுத்தாயே, அறிவை கொடுத்தாயே, நடக்க சக்தியை கொடுத்தாயே, வாழ்க்கையை துணைவியை கொடுத்தாயே, குடும்பத்தை கொடுத்தாயே, அவர்களை நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாயே, எல்லாமே கருணைதானே என்று அந்த கருணையாளனை நான் கருணை கொண்டு நான் போகின்றேன். ஆகவே அல்லாஹ் தஆலா எனக்கு கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். என்றால் அந்த கருணை வேண்டும். ஆகவே தான் ஒவ்வொரு விஷயத்தையும், இந்த சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். 7 மாற்று சகோதரர்களை ஒரு இமாம் காப்பாற்றினார். அதாவது அப்துல் பாசித் என்ற இமாம் ஸ்ரீ பூமி என்ற மாவட்டத்தில் திரிபுரா ரோட்டில் பயங்கரமான வேகத்தில் போய்கிட்டு இருந்த கார் தட்டு தடுமாறி, நிலை தடுமாறி ஆற்றிலே விழுந்தது. இவர் பள்ளிவாசல் ஜன்னல் பார்க்குறாரு, ஆஹா இவ்வளோ வேகத்தில் வந்து தட்டு தடுமாறி ஆற்றுல விழுந்துருச்சு. மயக்க பிடிச்ச அந்த கிராமவாசியை வாருங்கள், இந்த குளத்தில் ஆற்றுல ஒரு கார் விழுந்து விட்டது, 7 பேர்கள் உயிருக்கு போராடுகின்றார்கள் என்று சொல்லி கிராமவாசிகள் எல்லாம் அழைத்து அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றி அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் கை கொடுத்து இவ்வளவு கருணையோடு இந்த 7 நபரை மாற்று சமுதாயத்துடைய நபர்களை எல்லாம் காப்பாற்றினார்களே என்று கை கொடுத்தார்களே. எங்கிருந்து வந்தது கருணை? இலங்கையில் எத்தனை பெருவெள்ளம் நடந்து கொண்டிருக்கின்றது. மழை வெள்ளத்தில் எத்தனை மக்கள்கள், எத்தனை மிருகங்கள், எத்தனை யானைகள், எத்தனை பூனைகள், எத்தனை மிருகங்கள் எல்லாமே தத்தளித்துக் கொண்டு ஓடுவது. மனித உயிர்கள் எத்தனை பேர்கள். நம் பாரத நாடு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகின்றது. நாம் சந்தோஷமாக பார்க்கின்றோம்.
மனித சமுதாயத்திற்கு இரக்கங்கள் கொண்டு உதவி செய்வது. ஆக இந்த இரக்கம் இறைவனிலிருந்து வர வேண்டும். அப்படி வந்தால் தான் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அப்படிப்பட்ட இரக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. லா இலாஹா இல்லல்லாஹுல் கரீமுல் ஹலீம் சுப்ஹான வ தபாரக்கல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற துஆ கஷ்ட காலத்தில் ஓதக்கூடிய துஆவாக இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். லா இலாஹா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் லா இலாஹா இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று துஆ நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய கருணைகள் பிறக்கக்கூடிய துஆவும் இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். புகாரிலே 63-46 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அருமை பெரியார்களே, இப்படிப்பட்ட துஆக்கள் எல்லாம் ஓதி அல்லாஹ்வுடைய கருணை பெறுவோமாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீக்கி உன்னுடைய கருணையிலே எங்களை நுழைய வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் தவறுகளை நீக்கி உன்னுடைய கருணை போர்வையை கொண்டு போர்த்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றங்களை மறைத்து உன் கருணையின் ஜோதியில் எங்களை ஒளிர வைப்பாயாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா பில் குர்ஆன்.